கேப்டன் ஆரம்பிச்ச கட்சின்றதுனாலதான் மக்கள் மத்தியில அந்த கட்சி மேல நல்ல பேரும் நல்ல மரியாதையும் இருந்துச்சு. போயும் திமுக கூட கூட்டணி வச்சு அந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. நீங்க தான் சொல்லுவீங்களே தேமுதிக தொண்டர்கள் விரும்புற கட்சியோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தேமுதிக தொண்டர்கள் விரும்பினாங்களா உங்க சுய லாபத்துக்காக அந்த கட்சியோட கூட்டணி போகணும்னு விரும்புனீங்களான்னு? எதை வச்சுக்க திமுக கூட கூட்டணி போயிருக்கீங்க? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா அதை பார்த்து கூட்டணி போனீங்களா? இல்ல செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா அதை பார்த்து கூட்டணி போனீங்களா? இல்ல விவசாயிங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே அதை பார்த்து கூட்டணி போனீங்களா? இல்ல மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்றாங்களே அதை பார்த்து கூட்டணி போயிருக்கீங்களா? இல்ல தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்களே அதை பார்த்து கூட்டணி போனீங்களா? இல்ல ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்களே அதை பார்த்து கூட்டணி போனீங்களா? இல்ல மாணவர்கள் போராட்டம் பண்றாங்களே அதை பார்த்து கூட்டணி போனீங்களா? எதையும் கண்டுக்கல, எதையும் கவனிக்கல. உங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? சுய லாபத்துக்காக திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வடிவேலை கூட்டிட்டு வந்து எப்படி எல்லாம் இந்த திமுக காரங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்களாக்கா? ஏன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சுக்கிட்டு உங்களை எப்படியெல்லாம் ஆபாசமா விமர்சனம் பண்ணாங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களாக்கா? போய் திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே, உண்மையிலே விஜயகாந்தோட ஆன்மா இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப பெருமைப்படும்.